கீதா, நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு கடந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வருவோன்னு வந்தேன். நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறீங்க. நானும் அப்படிதாக்கா. சாப்பிட்டோன்னே படுத்தோடனே ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரமாவது கதை பேசிட்டு வருவோன்னு அதுல வந்தேன். என்ன சமைச்சா கீதா? நேற்று ஈவினிங் வச்ச ரசம் கடந்துச்சுக்கா. அப்புறம் கொஞ்சம் கடந்த காய்கறி எல்லாம் வச்சு ஒரு அவியல் கூட்டு வச்சேன். அதை வச்சு தானே சமாளிச்சிருக்கு. நைட்டுக்கு ஏதாவது பார்த்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன சமையல்க்கா? நானே மீன் வாங்கினேன் இல்லைம்மா, மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் கேட்டுற வேண்டியதானே? நீ ரசம் தெரிஞ்சு நான் கொஞ்சம் மீன் குழம்பு தந்திருப்பேன். ஏன் கீதா கேட்கல? வர வர இந்த பாத்திமாவுக்கு ஓவர் தான். அவளுக்கு நான் ஓவரா உருகுறா. ஏன் ரசம் வச்சு சாப்பிட்டா ஒத்துக்காதா? மீன் கறினாதான் இறங்குமா? நல்ல ஐஸ் வைக்கியா? நீ ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணியிருந்தா கூட நான் கொண்டு தந்திருப்பேனே கீதா. ரசத்தை வச்சு ஏன் சாப்பிட்டா? பரவாயில்லக்கா, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. புஷ்பாக்கா, உங்களுக்கு என்ன குழம்பு? நான் சாம்பார் வச்சேன் கீதா. சாம்பாரை வச்சு கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சு சாப்பிட்டதுதான். ஆனா இங்க இருந்தோம் நல்ல ஒரு பிரியாணி வாசனை வருது இல்லையாக்கா? உங்களுக்கு வருதா? ஆமா, வேற எங்க இருந்தா இல்ல, ராணியக்காளுக வீட்டுல இருந்தா வருது. என்னத்தை போட்டு சமைப்பாவளோ ராணியக்கா. என்ன மனமா இருக்குல்ல கீதா? ஆமாக்கா, ராணியக்கா மீன் குழம்பு வச்சாலே ஊரெல்லாம் மணக்கும். இப்ப ஏதோ சிக்கன் பிரியாணி வச்சிருப்பாவோ போல. எவ்வளவு வாசனையா இருக்கு. இல்ல கீதா, அவங்க வீட்டுல ஒன்றும் வைக்கல. என்ன சொல்லியா? அதான் காலையில அவிய தங்கச்சி எல்லாரும் வந்தாவ இல்லையா? வந்து ஒரு 11:30 போல அந்த ராணியக்காளுக வீட்டுக்காரனும் அவிய தங்கச்சிக பையனுமா பைக்ல போனதை பார்த்தேன். ஏதாவது வீட்டுக்கு தேவையான சாதனம் வாங்க ஏதாவது போயிருப்பாவளா இருக்கும். இல்ல கீதா, பைக்ல போனதையும் பார்த்தேன், திரும்ப வந்ததையும் பார்த்தேன். வரும்போது ஒரு பக்கெட் நிறைய ஏதோ கொண்டு வந்தாவ பார்த்துக்க. ஆனா என்னன்னு தெரியல, அந்த பையன் தூக்கிடல. ராணியக்காளுக வீட்டுக்காரர் தான் தூக்கிட்டு உள்ள போனாரு. பக்கெட்ல தூக்கிட்டு வந்தாவளா? என்னவா இருக்கும்? ஒருவேளை ஏதாவது சாப்பாடு தான் பக்கெட்ல வாங்கிட்டு வந்தாவளான்னு தெரியல. ஆனா அது வந்த பிறகுதான் வீடு ஃபுல்லா ஒரே வாசனையா இருக்கு. பாரா, நமக்கே எப்படி எடுக்குது. ஒருவேளை பக்கெட் பிரியாணி வாங்கிருப்பாவளா இருக்குமோ? ஆமா ஆமா, இருந்தாலும் இருக்கும். பக்கெட் பிரியாணி எல்லாம் வாங்குறதுக்கு காசு வச்சிருக்கேளுவ. ஒரு குழுவுக்கு 1000 ரூபா போட்டு சேருவோமா, திருவிழா சீட்டு நடத்துவோமா, தீபாவளி சீட்டு நடத்துவோமான்னு எல்லாம் கேட்டா கையில 5 பைசா இல்லைன்னு நுந்திரி ஆளுவோமா. நீ அவகிட்டலாம் கேட்டு பார்த்தாச்சா? கேட்டு பார்த்தாச்சா? நீயா எவ்வளவு நாள் கேட்டு பார்த்தாச்சுக்கா, அசையவே மாட்டேங்கிறாளோ பார்த்துடுங்க. வசந்தி மட்டும்தான் சரி ஓகேன்னு சொல்லி, ஆனா காசு தர மாட்டேங்கிறா. நீ வேற கீதா, வசந்தி வாங்கிட்ட ஓகேன்னு சொல்லிக்கிட்டு அவ தனியா சீட்டு நடத்துற பிளான்ல இருக்கா தெரியுமா உனக்கு? என்னக்கா சொல்றிய? உள்ளதா? ஆனா என்கிட்ட எப்படியெல்லாம் அந்த காசு பிரிக்கணும், எப்படியெல்லாம் கணக்கு பார்க்கணும்னு கேட்டுச்சு பார்த்துக்கிடுங்க. நீ வெள்ளந்தி மாதிரி இருக்காதே கீதா. அது இதுன்னு எது கேட்டாலும் சொல்லி கொடுக்காத, புரியுதா? ஆமாக்கா, அதுவும் கரெக்டு தான். ஆமா, கேட்கணும்னு நினைச்சு மறந்தே போயிட்டேன். செல்வாவை யாராவது பாத்தீங்களாக்கா? இல்லையே கீதா, செல்வாவை நான் பார்த்து 2 நாள் ஆகுது. பைக் வீட்டுல தானே நிக்குது, வீட்டுல தான் இருப்பான். என்னன்னு தெரியலக்கா, போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறான். ஆளை வெளியும் காணல, ஆபீஸுக்கு 2 நாளா போகலையா, என்னன்னு தெரியலையே. ஓ அப்படியா? அது மட்டுமா சித்ரா? அவளே கதைய சொன்னா ஊரே நாரி போவோம். அப்படிப்பட்ட கதையாகும். தெரிய மாட்டேங்குதுலக்கா. என்ன வள்ளியக்கா? கீதா, நீ ஏன் உட்காந்துருந்தா? கவனிக்கல பாத்துக்க. என்ன கீதா, இங்க தெருவுல வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு? சும்மாக்கா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, என்னாச்சு? ஒரு மாதிரி கதை பேசிட்டு போறிய? ஓ அதுவா, நேத்து எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு பாத்துக்க. அந்த கல்யாண வீட்டுல உங்க ஊர் பொம்பளையாளு எல்லாம் வந்து வாழை கொலை நாட்டி இருப்பாவ தெரியுமா? அத ஒண்ணு விடாம அறுத்துட்டு போறாளுவமா. அப்படியா? ஆமா, ஆசைக்கு ஒண்ணு எடுக்க வேண்டியதானே. எப்பா எனக்கா இணைஞ்சுக்கிட்டு போறாளுவ. என்னத்தான் பொம்பளையாளோ அதான் பேசிக்கிட்டு வரோம் பாத்துக்க. சரி கீதா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன்னா. சரிக்கா. அப்புறம் அடுத்த நாள் மீன் கடையில கொண்டு வச்சு விக்கியா 10 ரூபாய்க்கு 2. அடக்கடவுளே, வாசில கிடைச்ச வாழைக்காயா 10 ரூபாய்க்கு 2 வச்சு வித்துட்டு இருக்கறியா? ஆமா, அவையா விக்க மாட்டா. இப்படி வித்து தானே கோட்டை மாதிரி அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கா. ஆமா ஆமா, அதுவும் என்னமோ உள்ளதுதான். இப்படிப்பட்ட பொம்பளைய தான் இந்த காலத்துல இருக்கேனாக்கா. கரெக்டா சொன்ன சித்ரா, கரெக்டா சொன்ன. பாத்தீங்களாக்கா, பொம்பளைய 2 பேரும் சேர்ந்தா போதும்,
ஊரு கதை, உலக கதை, நாட்டு கதை, வீட்டு கதை, எல்லா கதையும் ஒரே இடத்துல வரும். பள்ளியும் சித்திராவையும் பார்த்தீங்களா, அங்க மூலையில வரும்போது தொடங்குற கதை நம்மளை தாண்டி போறது வர முடியலக்கா. ஏன் தான் இப்படி அடுத்த வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு இருக்காளோனே தெரியல. அதுதானே. கரெக்டா சொன்ன கீதா. நம்மளும் இவ்வளவு நேரம் இருந்து பேசியோம். நம்ம 300 கதையை தான் பேசியுமே தவிர அடுத்த இதை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருப்போமா எடுத்திருப்போமா சொல்லலாம். அதுதாக்கா, செலவுகளுக்கு இப்ப சும்மா அடுத்த கதையை பேசியதே ஒரு பொழப்பாயி போச்சு. ஆமா ஆமா. புஷ்பாக்கா, என் நம்பர்ல இருந்து போன் பண்ணாதான் செல்வா எடுக்கலன்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க, உங்க நம்பர்ல இருந்து ஒரு கால் பண்ணி தரீங்களா? ஒருவேளை உமா ஏதாவது எடுத்துட்டா பிரச்சனை ஆயிரும் இல்லையா கீதா? நான் பேசினாதாக்கா உமா கோவப்படுவா. நீங்க ஏதாவது பேசி சமாளிக்கலாம். கால் பண்ணுங்களா. இந்த கிறுக்கி என்ன இன்னைக்கு பிரச்சனையில மாட்டி விட மாட்டா போலியா இருக்கு. என்ன புஷ்பா, கீதா ஒரு ஹெல்ப் கேக்குறா. ஏன் பண்ணனாதான் என்ன உனக்கு? வா போனா நீ ஏன் பக்கவாத்தியத்துக்கு வர மாட்டா? எல்லாரும் வருவியே இல்லையா? என் போன்ல எல்லாம் பேலன்ஸ் கிடந்து நான் கண்டிப்பா கீதால கொடுத்துருப்பேன். ஏன் புஷ்பா இப்படி யோசிக்க? ஒரு போன் பண்ணது தானே கேட்டா கூட. ஏங்கா ஒரு கால் பண்ணது கூட போன் தர மாட்டீங்களா? அது இல்ல கீதா, அது வந்து என் போன்ல அது செல்வா நம்பர் இல்ல. செல்வா நம்பர் தானே, எனக்கு காணாமலே தெரியும். நான் சொல்றேன், நீங்க கால் பண்ணுங்க. விட மாட்டாலோ போல இருக்கு. சரி கீதா, நான் கால் பண்றேன். ஃப்ரூட்ஸ் நல்லா தான் இருக்கு. என்ன ஸ்ட்ராபெரி மட்டும் கொஞ்சம் புளிக்குது, மற்றபடி நல்லா தான் இருக்கு. என்ன உமா, இவ்வளோ நேரம் நீ ஃப்ரூட்ஸ் இருந்து வெட்டினதை பார்த்தா எனக்கு தான் தரதுக்கு கட் பண்ணியான்னு நினச்சேன். ஏதோ கட் பண்ணி நீ சாப்பிட்டுட்டு இருக்கா? ஏன் அடிபட்டவன் தான் தின்னணுங்கிறதெல்லாம் அந்த காலம். அடி குடுக்கறதுக்கு எங்களுக்கு தெம்பு வேண்டாம், அதான் தின்னுகிட்டு இருக்கேன். அது இந்த காலம். தின்னு, நல்லா தின்னு. பாரா, அடிச்சடியில் 2 நாளாக வீட்டோட்டு வெளியே போவேல உமா. வீட்டுக்குள்ளே இருக்கேன். பர்கீஸ் எல்லாம் ஃபோன் பண்ணான் தெரியுமா, நான் எடுக்கவே இல்லை. நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே, எடுத்து பேச வேண்டியதானே. நான் என்ன எடுக்க வேண்டாம்னு சொன்னா? அதுக்கு இல்லை உமா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்குன்னா அசிங்கமாவா இருக்கு? இருக்கணும் இல்லையா? அதுக்கு தானே இவ்வளவு சாத்துனது. இனி கண்ணாடியில மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? உமா 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 உமா. இத தள்ளி வேற எதுவும் ஞாபகம் வராதே. கடவுளே, ஆபீஸ் வீடியோ கால் மீட்டிங் கூட என்னால அட்டென்ட் பண்ண முடியல உமா. ரொம்ப நல்லதா போச்சு. இனி வேலை போகும்போது எல்லாரும் கேட்பாவளே, முகத்தில் என்னப்பா காயம். சும்மா இரு உமா கொஞ்ச நேரம். நான் சும்மா இருந்ததால தானே நீ கண்டவளுக்கெல்லாம் லிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தா. இனி குடுப்ப நீ. என் விதி அப்பவே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைந்திருப்பேனே. பாட்டா பாடியா? போனெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாது. எதுனாலும் எடுத்து லவுட் ஸ்பீக்கர்ல போடு. அட்டன் பண்ணியாச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. யாரா இருக்கும்? கீதாவா இருக்குமோ? ஹலோ, தங்களுடைய ப்ரீபெய்ட் பேலன்ஸ் காலாவதியாகிவிட்டது. உங்களுடைய சேவையை மீண்டும் தொடர உடனே ரீசார்ஜ் செய்யவும், ரீசார்ஜ் செய்யவும், ரீசார்ஜ் செய்யவும். அதை கட் பண்ணி விடுங்க. பேலன்ஸ் முடிய போகுதா? ஃபோன் பண்ணி ஒரு பொண்ணு அலர்ட் பண்ணியா? இருக்கலாம். யார் பார்த்தா? எங்களுக்கெல்லாம் பேலன்ஸ் முடிய போகுதுன்னா மெசேஜ் தான் வரும். அதென்ன உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேலன்ஸ் முடிய போகுதுன்னு சொல்லியாவ? என்ன உமா, எல்லாத்துக்குமே டவுட்டா? நான் என்னதான் பண்ணியது? எதுவுமே பண்ணாம இருந்தா அதுவே போதும். வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருங்க. புரியுதா? புரியுது உமா, புரியுது, ரொம்பவே புரியுது. இவ்வளவு வாங்கியிருக்க இல்லையா? இனி உனக்கு புரியாம போச்சுன்னா நல்லாவா இருக்கும்? என்ன? அதான் புரியுதுன்னு சொல்லியே இல்லையா உமா, விட வேண்டியதானே. வாங்கக்கா. செல்வா, எப்படி பரவாயில்லையா? இருக்கே மைனியோ. என்ன லவ்வரை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுட்டு போறா? என்னவா இருக்கும்? இதை எலும்பி கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இப்ப வாரேன்.
எங்க உமா போறா? ஆறேங்கிறேன்ல, சாப்பிட்டுட்டுருங்க. வாரேன் வாரேன். காரணம் இல்லாம 4 முடி வரவும் செய்யாது. என்ன கூப்பிட்டுட்டு தனியா வேற போகுது. என்னன்னு போய் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. உமா இங்க வாயா. என்ன வாரேன் அக்கா, வாரேன். என்ன மைனி வந்தாவ உமாவை தனியா வேற கூட்டிட்டு போறாவ. அடுத்ததான் ஆப்பா என்னன்னு தெரியலையே. எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் செல்வா, பாத்துக்கலாம். என்னக்கா என்னாச்சு? ஏன் அவசரமா கூட்டிட்டு போறிய? அதுவும் மெதுவா வான்னு சொல்லி கூட்டிட்டு போறிய? என்னக்கா? அட இழுவ இழுவ. எதுவுமே தெரியாம இருக்காத. செல்வாவுக்கு ஃபோன் வந்துச்சா எப்படி? ஆமா ஃபோன் வந்துச்சு. அதுக்கு இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு என்னக்கா சம்பந்தம் இருக்கு? அதுதான் என்னதுன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா இழுவ, கொஸ்டின் கேட்காம. புரிய வைக்க போறேன், புண்ணாக்கு தின்ன போறேன்னு என்னெல்லாமோ சொல்றிய. எங்கதான் கூட்டு போறேன்னு எனக்கு தெரியலக்கா. பேசாம அமைதியா வா இழுவ, அப்பதானே தெரியும். இழுவ இழுவன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒழுங்கா பார்த்து போங்க. 4 முடி சொல்லுவானா? 4 முடி 5 முடி. நீ உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு உன்னை கூட்டிட்டு வந்தேன் மத்தியா. என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் வா வா வான்னு எங்க தான் கூட்டிட்டு போறியேன்னு தெரியல. அப்படி என்ன பெரிய உலக மகா ரகசியத்தை காட்டி தர போறேன்னு எனக்கு புரியல. போன அப்புறமா தெரியும் ரகசியமா என்ன யாதுன்னு. வா ஃபர்ஸ்ட். சாதா சும்மா இருந்தாலே ஓவரா ரீல் விடுவாளுவ. இத ஒரு வாட்டி எட்டி பார்க்கணுமா எப்படி? இழுவ உண்மை தெரியணும்னா அமைதியா கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. ஏன் புஷ்பாக்கா, ஒரு கால் செல்வாவுக்கு பண்ண சொன்னா உங்களால முடியாதா? பண்ணவே இல்லாம எதுக்கு கட் பண்ணீங்க? தேவையில்லாம பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பாத்தியா இழுவ? இல்ல கீதா, திடீர்னு உமாளோட வாய்ஸ் கேட்டோன்னா எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அதனாலதான் பேலன்ஸ் தீர்ந்து போச்சு, ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். சுத்த வேஸ்ட்க்கா நீங்க. உங்களை நம்பியில எந்த வேலையுமே சொல்ல முடியல. எந்த வேலை சொன்னாலும் நீங்க கிளியரா பண்றதே கிடையாது. ஏன் நம்பர்ல இருந்து செல்வாவுக்கு கால் பண்ணாதான் அவன் எடுக்க மாட்டான். எங்க அவன் எடுத்தாலும் இந்த உமா பேசவே விட மாட்டேங்கிறா. அதுக்காக தான் உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணி தொலைக்க சொன்னேன். அது இல்ல கீதா, சாரி கீதா. நான் திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணவா? ஏன் அந்த உமா கண்டுபிடிச்சி என்ன தேடி வரவதுக்கா? சும்மா இருங்க. இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்பு. உமா எடுத்தா என்ன, ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் அப்படி இப்படி தான் சொல்லிட்டு செல்வாட்ட குடுக்க சொல்ல வேண்டியதானே. பாவம் அவன் ஃப்ரெண்டிட்ட பேச முடியலன்னு சொல்லிட்டு எப்படி கீதா ஃபீல் பண்றா பாரா. இதுதான் கேப்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காளே. இல்ல கீதா, நான் எனக்கு அந்த டைம் பேச தெரியல. அப்படியே நீங்களாவது யாராச்சும் வாங்கி பேசியிருக்கலாம் இல்ல. ஏன்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப நீ கால் பண்ணா கண்டிப்பா உமாவுக்கு டவுட் தான் வரும். செல்வாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு. இருக்கான் அவளுக்கு ஏன் இருக்காது? இனி நாகர்கோயில இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இல்ல இல்லையா? அதனால அவளுக்கு வருத்தமா தான் இருக்கும். பாத்தியானா, அவன் சும்மா இருந்தாலும் இவ்வளவுதான் சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறா பாரா. சரி வாங்கக்கா, என்ன ஏதுன்னு ஒண்ணு போய் கேப்போம். உமா அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நீ போய் பாரு. நான் 2வது வாரேனா சூவாரா அடுப்புல இருந்துச்சுமா இறக்கி போட்டுட்டு வாரேன். பிரச்சனை நீ வந்தோன்னா நழுவுறியலா? வாங்க நானே பாத்துக்கலாம். ஏன்டா உங்ககிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கல. சும்மா உமா உமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல கீதா உமா உமா. ஐயா இவ எப்ப வந்தான்னு தெரியலையே. இதுக்குதான் அவ முக்கியமா நீங்க பேசினாலாக்கா. ஏய் கையடி. ஏய் நிறுத்தடி, எது கடிச்சிட்டு இருக்க? ஏண்டி அறிவு கெட்ட கூமுட்ட, உனக்கு மண்டையில கொஞ்சம் கூட மசாலா இல்லையாடி? ஏய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐயோ சண்டை பெருசாகும் போல இருக்கே. போதண்டி நிறுத்து. உனக்கு தான் எல்லாம் பேச தெரியும், உனக்கு தான் கை நீட்ட தெரியும் நினைக்காதன்னா. கை நீட்டுவேன், தில் இருந்தா நீட்டித்தான் பாரா. அவன் பாட்டுக்கு வீட்டுல கடந்தாலும் கடக்க விட மாட்டா, அப்படிதானா?
உன் நம்பர்ல இருந்து அடிச்சா எடுக்க மாட்டாவனி. என்ன புஷ்பா நம்பர்ல இருந்து அடிக்கியா? இவா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? ஒருவேளை நம்பர் தெரிஞ்சு வந்தாளா, இல்ல நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டாளான்னு தெரியலையே. இதோ பாருமா, செல்வா என்னோட ஃப்ரெண்டு. அவங்கிட்ட எப்ப பேசணும்னு தோணுது நான் பேசுவேன். அதுக்கெல்லாம் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது. கிடையாது கிடையாது. நீ நாகர்கோயிலேருந்து அவிய கூட ஜோடியா வந்து இறங்குவா. நான் எதுவும் கேட்கக்கூடாது, அப்படிதானே? சரி விடு. நாளையிலேருந்து ஜார்ஜ் வேலைக்கு போவோம் தெரியுமா? நானும் அவன் கூடவே போய் நாகர்கோயிலில் இறங்கி. சரியா? என்னம்மா என்ன பேசியா? நீங்க பேசுனா மட்டும் கரெக்ட், நான் பேசுன என்ன தப்பா? என்ன வசந்தி அக்கா, இவளுக்கு என்ன ஆச்சு? இப்படி வந்து பேசிட்டு இருக்கா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன உமா? முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க. இங்க பாரு கீதா, ஒவ்வொரு வாட்டியும் உன்னை நான் விட்டுக்கிட்டே இருக்கேன். இதுதான் நான் பண்ற பெரிய தப்புன்னு நினைக்கேன். ஆனா இந்த வாட்டி நான் விடுறது மாதிரி இல்லடி. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? மரியாதை கொஞ்சம் கூட தராம? கண்டிப்பா மரியாதை. இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. ஏய் விடுடி விடுடி. அப்பா அவன் மேலதான் கோவம், நம்மள ஒண்ணும் சொல்லல. ஏய் இறக்கி விடுடி. இப்படியே உன்னை தூக்கி கொண்டு போய் ஏதாவது மரத்துல திருஷ்டி பொம்மைக்கு மாட்டி விட்டுறேன். ஏய் இறக்கி விடுடி. கத்தாம வாடி. ஏய் காப்பாத்துங்க, அக்காவை காப்பாத்துங்க. எங்க போனை நம்ம கொடுத்ததால நம்மகிட்ட வந்துருவாளோன்னு பார்த்தேன். நல்ல நேரம் நம்ம தப்பிச்சோம். அவள் லம்பா தூக்கிட்டு போறா. இவ ரெண்டரும் பார்த்துட்டு இருக்கா. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு விளங்கிரும். என்ன வசந்தி, உமா இப்படி தூக்கிட்டு போற, நீ பார்த்துக்கிட்டு நிக்கியா? போய் தடுக்க கூடாதா? ஏன் உமா என்ன விறகு கட்டையா தூக்கிட்டு போறா? கீதாவதனே தூக்கிட்டு போறா. உங்க கூடயும் அவ க்ளோஸா இருக்கா இல்லையா? நீங்க ரெண்டரும் ஏன் போய் தடுக்காம இருக்கிறிய? அது அவியலுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுல நாங்க ஏன் போக போறோம்னு நாங்க இருக்கோம். அதே போலதான் அவியலுக்குள்ள பிரச்சனையை அவியலே பேசிக்கிட்டு இருந்தா நானும் கண்டுக்காம இருக்கேன். ஓ சரி சரி. ஆமா ஏத்தி விட்றாளோல ஏத்தி. நம்ம ஏதாவது சொல்லணும், உமாவுக்கு எனக்கு சண்டை வரணும், அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை வந்து பிரியதுக்கு பேச்ச பாரு. என்ன கீதாவை இப்படி ஒரே அலாக்க அள்ளிட்டு போயிட்டா? அதானே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. நம்ம வேற போகல, கீதா நம்ம மேல கோவப்படுவாளா? வா யாருக்கு ஒரு எட்டு போய் பார்ப்போம். ஆமா ஆமா, நம்ம மட்டும் போகலனா இதையே வருஷம் ஃபுல்லா சொல்லி சொல்லி காட்டி நம்ம குத்திக்கிட்டு இருப்பா. வா ஃபாத்திமா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். சரி வா. ஹே உமா, இறக்கி விட்டுடி. எதுக்குடி இப்படி என்ன தொங்க போட்டுருக்க? இனி என் வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் அடிப்ப. ஏய் இறக்கி விட்டுடி. கீழே விழுந்துருவேனே, பயமா இருக்குடி. இறக்கி விட்டுடி ப்ளீஸ் டி. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. என் வீட்டுக்காரர்களுக்கு இனிமேல் ஃபோன் அடிப்ப? அடிக்க மாட்டேன், கண்டிப்பா ஃபோன் பண்ணவே மாட்டேன். இறக்கி விடுடி. பண்ணின தப்புக்கெல்லாம் உன்னெல்லாம் பல மணி நேரத்தில் கெட்டி தொங்க விடணும். சரி போனா போகட்டு, 1 மணி நேரம் நில்லு, அப்புறமா வந்து இறக்கி விடி. முடிஞ்சா இறங்கி வா, இல்லைன்னா நான் வர்றதுக்கு வர 1 மணி நேரம் அங்கேயே இரு. இப்படி தொங்க விட்டுட்டு போயிட்டாலே. ஐயோ கீதா கீதா, ஏக்கா இறக்கி விடுங்கக்கா. ஏக்கா என்ன கீதா இப்படி விட்டுட்டு போயிருக்கா? ஏக்கா காப்பாத்துங்கக்கா. பாத்து பாத்து கீதா பாத்து. அப்பா என் உயிரே எனக்கு இப்பதாக்கா வந்துச்சு. எப்பா ஐயே பரவாயில்லையா கீதா? கீதா இப்ப எப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல, ரொம்பவே பயந்துட்டேக்கா. உச்சி மரத்துல பிடிச்சு கெட்டி வச்சுட்டா. ஐயோ என் மேல எவ்வளவு கோவம். ஆமா அவ என்ன தூக்கிட்டு வரும்போது 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்திய? நாங்களே எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், முடியல. அதான் வசந்தி கிட்ட எப்படியாவது சொல்லி உன்னை எங்கேயும் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லலான்னு பேசிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? பாத்திமாக்கா நீங்க? அவளாவது கெஞ்சிக்கிட்டு இருந்தா, நான் வசந்திக்கு காலையே விழுந்துட்டேன், எப்படியாவது கீதாவை காப்பாத்திட்டானே. அதான் உன் பின்னாடி வர முடியல. ஓ அப்படியாக்கா? ஏதோ பல நாள் வன்மத்தை தீர்த்த மாதிரியே தீர்த்துட்டாக்கா. என்னால முடியலக்கா. சரி வா கீதா, பயப்படாத. நான் கை தாங்கல கொண்டு உன் வீட்டுல விட்டுறியோம். சரிக்கா வாங்க பின்ன போலாம். எங்க போயிட்டு வாரா?
முகத்துல ஏதோ ஒரு சாதிச்ச சந்தோஷத்துல வரா. என்னவா இருக்கும்? கேட்டாலும் திட்டுவா. நம்ம ஏன் கேட்டுக்கிட்டு? அதான் அவளே கொஞ்ச நேரத்துல சொல்லுவா. பாப்போம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களாங்க? இப்ப எப்படி உடம்புக்கு? கொஞ்சம் பரவாயில்லையா? எப்படி சொல்லுங்கங்க. ஆ, கொஞ்சம் பரவாயில்ல உமா. ஏன் உமா முகத்துல ஒரே சிரிப்பா இருக்கு? ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்க. என்னாச்சு? உண்மையை சொன்னா சாதிச்சுக்கிட்டு தாங்க வரேன். பரவாயில்லைங்க. கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களே. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம ரெண்டருக்கும் 10 பொருத்தமும் பக்காவா தான் இருக்குங்க. ஆ, இருக்கு உமா, இருக்கு. சரி, எங்க போயிட்டு வரா? ரொம்ப நாளா ஒரு தொடப்ப கட்டையா அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. தினமும் அது கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வசமா சிக்கிக்குச்சுங்க. எந்த தொடப்பக்கட்ட? அது ஒரு தொடப்ப கட்டை. அதான் அழகா பெருக்கி தொடச்சி தூத்து மரத்துல தொங்க விட்டுட்டு வந்திருக்கேன். மரத்துல தொங்க விட்டியா? என்ன உமா சொல்லியா? ஏன் உமா, ஏன் இப்ப சிரிக்கியா? ஒன்றும் இல்லைங்க. போக போக தெரியும், ஒரு ஃபோன் கால் வந்தா புரியும். என்ன உமா பாட்டெல்லாம் பாடியா? அது அப்படிதாங்க, ஒரு சந்தோஷத்துல வர பாட்டு. அதெல்லாம் கண்டுக்காதுங்க, விடுங்க. இப்போ உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்ல இல்லையாங்க? பரவாயில்ல உமா, பரவாயில்ல. யாரு ஃபோன் அடிக்கிற? எடுங்க. ஹலோ செல்வா. யாருங்க? யாரு ஃபோன்ல? போன்ல கீதா. சரி பேசுங்க. வேண்டாம் உமா, உனக்கு தான் நான் பேசினா பிடிக்காது இல்லையா? பேசல, கட் பண்ணி விட்டுறட்டா? அட, நானே பெர்மிஷன் தரேன், பேசுங்க. ஹலோ. ஆ, சொல்லு கீதா. என்ன செல்வா, உன் பொண்டாட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கா? தேவையே இல்லாம வந்து என்கிட்ட சண்டை போட்டது இல்லாம என்ன அடிச்சு துவைச்சு மரத்துல தொங்க போட்டுட்டு போயிட்டா. ஓ, அப்படியா? எனக்கு தெரியாது கீதா. என்ன செல்வா, கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம ஓ அப்படியே கேக்குற? அவளை வேற ஏதாவது பண்ணிருப்பேன். உன்னோட முகத்துக்காக தான் நான் சும்மா விட்டேன். சரி. ஏற்கனவே அவன் மூஞ்சே கிழிஞ்சு நாரா தொங்குது, இவன் மூஞ்சிக்காக சும்மா விட்டாளாம். ஓ, சரி கீதா. என்ன செல்வா, நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சரின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, நீ எப்படி இருக்க? உனக்கு என்னாச்சு? 2 நாளா வெளியே காணல. சரி, பேசுனது போதும், போனை கட் பண்ணுங்க. அது வந்து போனை கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். கட் பண்ணியாச்சு. ஆமா, என்ன சொல்லியா? அதான் ஏதோ அடிச்சு அவள மரத்துல தொங்க போட்டுட்டு வந்தியா? ஆமா, உங்க ஃப்ரெண்டுங்கிறதால தான் அடிச்சு மரத்துல தொங்க போட்டதோட விட்டேன். வேற எவ்வளாச்சும் இருந்திருந்துன்னு நினைச்சுக்கோங்க, கதையே வேற மாதிரி இருந்திருக்கும். சரி, உள்காய நிறைய இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. சரியா? சரி உமா. உமா, வசந்தி அக்கா வேற கூப்பிடுறாவ, என்னன்னு கேட்டுட்டு வரேன். ரெஸ்ட் எடுத்துட்டு இருங்க. சரி உமா. இந்த வாரேன். பிரச்சனை நான் வந்தா மட்டும் ஓடிருங்க. வாரேன். வாவுமா. உமா சிரிச்சு அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது கரெக்டு தான். என்னக்கா, ஏன்க்கா கூப்பிட்டிய? உமா, அது நானும் அத்தானும் இன்னைக்கு வெளியே போறோம், சியானவையும் கூட்டிட்டு தான். அதான் இப்பதான் ரெடி ஆனேன். கொஞ்சம் போல மல்லிகை பூ வாங்கலாம்னு நினைச்சேன், அந்த பூக்கார் இன்னைக்கு வரலையோ? நான் யாரையும் பார்க்கலக்கா, ரெகுலரா வாங்கியதா இருந்தா வந்து கேட்டிருப்பாவ. நான் இப்ப வாங்கியது இல்லைல்ல, அதான் கேட்கல. சரி உமா. சரி, நான் இன்னைக்கு கிளம்புறேன்னா கோழியெல்லாம் அடைச்சிட்டேன். உனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் வர ஒரு 10 மணிக்கு மேலே ஆகும். சரியா? தேடாத. சரிக்கா, சரி. பின்ன போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன சொல்லணும்னே தெரியல, நான் வரேன். இப்போ இவ அத்தானை கூட்டிட்டு வெளியே போறா.
அது எனக்கு தெரியணுமா, அதான் வந்து படம் காட்டிக்கிட்டு போறா. உன்னையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். பட் செல்வாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குல்ல, அவனால வர முடியாது இல்லையா, அதனாலதான் உமா உன்னை விட்டுட்டு போறேன். மற்றபடி தப்பா நினைக்காதண்ணா. ஐயே, இதுல தப்பா நினைக்க என்னக்கா இருக்கு? நான் ஒன்றும் நினைக்கல. நீங்க ஹாப்பியா போயிட்டு வாங்கக்கா, போங்க. சரி சரி உமா, கிளம்புறேன்னா. சரி சரி வசந்தி, போமா எப்படி? கிளம்பியாச்சுங்க, போவோம். போவோம். பாரு உமா, கிளம்புன என்ன காணல நீ, அத்தான் தேடி வந்துட்டாவ. ஆமா, ஒரு நேரம் வீட்டுல இருக்க மாட்டா, இப்பதான் வெளியே போனஞ்சிட்டு கிளம்புனா. அதான் எங்கேயும் மறுபடியும் கதை விட போயிட்டாளன்ட்டு தேடி வந்தேன். இதுல ஒரு பெருமை. அவி அப்படிதான் உமா. சரி உமா, நான் போயிட்டு வரேன். எப்படி இருக்கு செல்வாவுக்கு, பரவாயில்லையா உமா? பரவாயில்ல அத்தான். இனி சாயங்காலம் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். 7 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட். அப்படியா? சரி, அப்ப நீ வீட்டுல இரு, நான் கூட்டிட்டு போறேன். ஏங்க, அதான் நம்ம வெளியே போக கிளம்பியாச்சு இல்லையா, அப்புறம் என்ன? பரவாயில்ல அத்தான், நீங்க வேற வெளியே போக கிளம்பி இருக்குது இல்லையா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்துடலாம். உமா எப்பவுமே என் கஷ்டத்தை புரிஞ்சுப்பா. என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளே உமா மட்டும்தான். ஏன்னா என் தங்கச்சி இல்லையா. ஓ அப்படியா? சரி, ஆட்டோவாது நான் அப்படி செஞ்சுட்டு போட்டா? வேண்டாத்தான், ஃபோன் நம்பர் இருக்கு. ஒரு ஃபோன் பண்ண ஆட்டோக்காரனே வந்து கூட்டிட்டு போயிடுவான். சரி உமா, ஏதாவது வாங்கணுமா எப்படி? ஐயே, அவியலே வெளியே தானங்க போறாங்க. அவன் ஏதாவது வேணும்னா வாங்கிப்பா, இல்லைன்னா அவன் வீட்டில் சமைச்சிப்பா. வாங்கங்க, கிளம்பலாம். எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டையா போட்டுக்கிட்டு இருக்கா, சும்மா விடக்கூடாது. இது சரி இல்லையே. அவ ஏதாவது சொல்லிட்டு கிடப்பா, நீ சொல்லுமா, ஏதாவது வாங்கணுமா எப்படி? வரும்போது நைட்டுக்கு எங்க 3 பேருக்கு டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அத்தான்? நீ ஏன் ஹாஸ்பிட்டல் தானே உமா போறா, வர வழியில வாங்கிட்டு வரலாம் இல்லையா? ஏன் வசந்தி, வாய மூடு. நீ சொல்லுமா, என்ன வாங்கணும்? தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ அந்த மாதிரி எது கிடைச்சினாலும் வாங்குங்க அத்தான். பிள்ளை மட்டும் 2 பரோட்டா வாங்குங்க. சரி உமா, நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். வசந்தி, வா போயிட்டு வருவோம். ஏங்க, நம்ம வர லேட் ஆகும் இல்ல, அது வரை அவ பசி தாங்கிட்டு எப்படி இருந்துக்கிடுவா, அவ வாங்கிட்டு போகட்டும். மணி இப்ப 6 தான் ஆகுது, நம்ம போயிட்டு 8 மணிக்குள்ள எல்லாம் வந்துருவோம். என்ன நாகர்கோயிலே வாங்க போறோம்? போய் சும்மா கடை சுத்தி பார்த்து வரணும், அவ்வளவுதானே. அது இல்லங்க, ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஆகாது, 7:30 8 மணிக்குள்ள நான் வந்துருவேனா உமா? சரிங்க அத்தா. சரி வா. இந்த மனுஷனை கூட எங்க போனாலும் அரக்க பறக்க தான்ப்பா ஓடணும். புலம்பாம வாட்டி. வெளியே போறாளாம், வெளியே நம்ம கிட்ட படம் காட்டிட்டு போலான்னு வந்தா. யாருகிட்ட படம் காட்டியா? அதான் வாய கிளறி ஒரு ஆப்பு உனக்கே வச்சு விட்டேன். வரும்போது டிஃபனையாவது வாங்கிட்டு வா. இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு நாளுமாவது சமையலேருந்து லீவு கிடைக்கட்டு. உள்ள இருக்கவே நம்ம வெளியே வந்துட்டோன்னு அங்கே என்ன பண்ணிட்டு கிடைக்கான்னு தெரியலையே, அதையும் போய் பார்ப்போம். ஊர் உலகம் சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்ததே லேட்டு. இந்த அடை மழையில இப்படியெல்லாம் ஒரு டைம் போகணுமா என்ன? வந்தவா கையில ஏதோ பெரிய பார்சலா வச்சிருந்தா, காட்டவே இல்லையே, அப்படியே கொண்டு மேல போயிட்டா. இந்த பையன் கூட 1 வாரத்தை அம்மிட்டதை காட்டுன்னு கூட சொல்லல. அப்படி என்னத்தை தான் வாங்கிட்டு வந்தானே தெரியல. வந்த வரத்துல ஒரேடியா மேலையா போயிருக்கு. வர்க்கீஸ் கிட்ட கேப்போம். வர்க்கீஸு, வர்க்கீஸு. அம்மா வாரேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னது வாங்கிட்டு வந்தாலும் கொண்டு நம்ம கையில தருவான். ஏம்மா இது வாங்கிட்டு வந்திருக்காம நல்லா இருக்கா பாருங்க எடுங்கன்னு. இப்ப பார்சலா மேல போகுது, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை காட்டுறது கூட ஆள் இல்ல. என்னம்மா? மதியம் போகும்போதே சொன்னேன் இந்த மழையில வெளியே போண்டானே. இப்ப நனைஞ்செல்லாம் எப்படி? இந்த பச்சை பிள்ளையும் கொண்டு இந்த மழையில நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்களா? இல்லம்மா, இல்ல, நாங்க மழை பெய்யும்போது கார்ல தான் வந்துட்டு இருந்தோம். யாருமே நனையலம்மா, பிள்ளை தூங்கிட்டா. அதான் வந்தோன்னு மேல கொண்டு படுக்க வச்சுட்டு வாரேன். ஆமா, உன் பொண்டாட்டி வரும்போது ஏதோ பெரிய ஒரு பார்சலை கொண்டு வந்தா, என்னவோ? அதுவாம்மா, நாகர்கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க போகும்போது தான் எதர்ச்சியா சின்ன பொண்ணுங்க அப்பாவும் அங்க வந்திருந்தாவ. உடனே சரி தீபாவளி வருது இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவம்மா. இது என்னல புது கதையா இருக்கு? நீங்க போனது அப்ப அவையில தெரியாது, எதர்ச்சியா தான் பாத்தீங்களா? ஆமாம்மா, அந்த பிள்ளை ஒண்ணு எனக்கு ஒண்ணு சின்ன பொண்ணு ஒண்ணு 3 ட்ரெஸ் எடுத்திருந்தாவம்மா. இதெல்லாம் நம்பணும்.
என் காதலே நீ பூ சுத்தியா? முன்னாடியெல்லாம் எப்படி இருந்த பயம்பல நீ, இப்ப அவ கூட சேர்ந்து நீயும் போய் சொல்லவா ஆரம்பிக்கியா? எம்மா, நான் எதுக்குமா பொய் சொல்ல போறேன்? நான் உண்மையை தான் சொல்லியேன். சின்ன பொண்ணுக்கு அப்பா தான் வந்து எடுத்து கொடுத்தாவம்மா. போற முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் போனியளோ? அதான் என்ன விட்டுட்டு போனியளோ? அப்படியெல்லாம் இல்லம்மா. எத்தே இந்தாங்க அத்தே, இந்த சாரி நான் உங்களுக்குன்னு எடுத்தேன், நல்லா இருக்கான்னு பாருங்க. ஏன் நான் உங்ககிட்ட எனக்கு சாரி இல்ல எடுத்துக்கிட்டு வான்னு நான் சொன்னேனா? உன் அப்பா உனக்கு எடுத்திருந்தா நீ வச்சுக்க, எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்கா? அட இல்ல அத்தை, அப்பா எனக்கு எடுத்தது என்னமோ உண்மைதான். சரி அந்தால நான் தான் உங்களுக்கு ஒன்று எடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்போ ரெண்டாவது கடையில வச்சு எடுத்தது உனக்கு இல்லையா? அதான் ஏற்கனவே எங்க அப்பா எனக்கு ஒன்று எடுத்து கொடுத்துட்டாவ இல்லையா, திருவிழா வேற வருது இல்லையாங்க, அதான் அத்தைக்கு ஒன்று எடுத்தேன். இந்தாங்க கொடுங்க. இதாங்கம்மா சாரி. எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, ஏற்கனவே எனக்கு பீரோ நிறைய சாரியா கடந்து குமியுது. எனக்கு வேண்டாம், உன் பொண்டாட்டிகிட்டே உடுக்க சொல்லு. பரவாயில்லம்மா, அவ உங்களுக்கு தானே எடுத்திருக்கா, வாங்கிக்கோங்க. எனக்கு வேண்டாம் வர்க்கீஸு. பரவாயில்லம்மா, வச்சுக்கோங்க. ஏங்க ஜில்லங்க தனியா கிடைக்க வாங்குங்க. சரி வா. பரவாயில்லையே, நமக்கு ஒரு சாரி எடுக்கணும்னு தோணி இருக்கு. இல்லாத கலரா தான் பார்த்து எடுத்திருக்கியா? சரி, 10ஆம் திருவிழாவுக்கு பிளவுஸ் தச்சு போடலாம். என்னங்க சும்மா சொல்லக்கூடாது, அந்த கடையில சாப்பிட்ட பிரியாணி செம்ம டேஸ்ட் தாங்க. அடிக்கடி அங்க போறோம், வாங்கி சாப்பிடியோன்னா. சரி சின்ன பொண்ணு. சரி சரி, சீக்கிரமா லைட் ஆஃப் பண்ணுங்க, தூங்கட்டு. எப்பா வெளியெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. சின்ன பொண்ணு, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சின்ன பொண்ணு. என்னங்க புரிஞ்சுக்க முடியல, பூரி சுட முடியல? நீ என்ன டயலாக் ஆட்டு வந்துகிட்டு இருக்கு, என்ன கதையோ? இல்ல, நீயும் அம்மையும் வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் விடிஞ்சாலே 1008 வாட்டி மாறி மாறி சண்டை போட்டு வீடையே ரெண்டாக்கி ஏன் நிம்மதியும் கெடுத்துடுறிய? ஓ, நிம்மதி வேற கெட்டு போகுதோ? ஆனா இப்ப கடைக்கு போயிட்டு வரும்போது உனக்கு உங்க வீட்டுல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ, நீ எதுக்கு எங்க அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா? அதுவா, எங்க அப்பா ஆசையாட்டி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ, உங்களும் கொடுத்தாவ. சரி, நம்ம வீட்டுக்கு வரும்போது அவிகளுக்கு இப்படி யார் எடுத்து கொடுப்பா, அதனால தான் எங்க அம்மைக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தேன்னா அதனால உங்க அம்மைக்கு ஒரு சாரி எடுத்தேன். நிஜமா சின்ன பொண்ணு, உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. நான் எங்க அம்மா சாரிய வாங்காம போயிருவாங்களோன்னு பயப்பட்டேன். பொம்பளைய சாரி கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவ. வாங்கங்க, நீங்க வேற இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிறிய. எந்த பொம்பளையா இருந்தாலும் ஒரு சாரியை கொடுத்தா போதும், என்ன பெரிய சண்டைனாலும் சமாதானம் ஆயிடுவ. இல்ல, அம்மா ஃபர்ஸ்ட் வேண்டான்ல சொன்னாவ, ரெண்டாவது வாங்கிக்கிட்டாவளே. வாங்காம எங்க போயிடுவாவ? அவியல் இந்த கலர் கடையவன் செய்யாது. அதான் பார்த்த உடனே பல்ப் எரிஞ்சது நான் கண்டேன், நீங்க தான் பார்க்கல, நான் என்ன பண்றது? ஒன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல, அம்மாவையும் புரிஞ்சுக்க முடியல. ரெண்டு பேரும் வெளியே பியாச்சுக்கு தான் சண்டை போடுறீங்களா எப்படி? ரொம்ப புகழ்ந்துகிட்டு இருக்காதுங்க. எப்பவும் சின்ன பொண்ணு புறமையா போகக்கூடிய ஆளு கிடையாது. குவா வந்தா பொங்கி எழுந்துருவேன். உங்க அம்மா கிட்ட நான் போடுற சண்டை எல்லாம் இருக்கட்டு, அது ஒரு பக்கங்க. சரி, எங்க அம்மையும் ஒன்று எடுத்தாச்சு இல்லையா, எங்க அம்மா என்ன உங்க அம்மா என்ன, அதனால்தான் எங்க அம்மை கொண்டு உங்க அம்மை கொண்டு எடுத்தேன். மற்றபடி சண்டை வந்து ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிக்கலான்னு நினைக்காதுங்க, அது கமா போட்டு தொடரதான் செய்யும். அதுவும் இல்லாம வீட்டுல மாமியார் மருமக சண்டை இல்லைன்னு நினைச்சுக்கிடுங்க, அந்த நாளே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்குங்க. அடிப்பாவி. உண்மையதாங்க சொல்லி, உங்க அம்மையிட்ட சண்டை போடலன்னா எனக்கு அந்த நாளே வேஸ்ட் ஆகுது தெரியுமா? வேஸ்ட் ஆகுமா? வேஸ்ட் ஆகும். உனக்கு ஏன் ஆகாது? எப்படியும் காலையில ஆனோன்னா உங்க அம்மைக்கு சாரி கொடுத்த நன்றி ஒன்றும் இருக்காது. காலையில ஆனோன்னா என்ன பாத்திரம் கழுவலையே எடுக்கலையான்னு சொல்லிட்டு தொடங்க தான் போறாவ. நானும் லேட்டா எழும்பதான் போறேன். அந்த சண்டை கண்டினியூ ஆயிட்டு தாங்க இருக்கான். ஆக மொத்தம் 2 வாரம் கடைசி வரை திருந்தவும் மாட்டிய, என்ன நிம்மதியா இருக்கவும் விட மாட்டிய, அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான். சரி, லைட் ஆஃப் பண்ணுங்க, தூங்கட்டு. கூட இருக்கிற இவளையே என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னத்த பண்ணா, எங்க ஒற்றுமையா தான் இருக்கவளோன்னு நினைச்சேன். காலைல சண்டை தொடருமாமே. புலமாம போய் லைட் ஆஃப் பண்ணுங்க. தெரியம்மா. சொல்லு ஜோபி, அப்புறம் என்ன பண்ணுவான்? ஏக்கா, அவனுக்கு ஸ்கூல்ல வச்சு ஒண்ணுமே தெரியாதுக்கா. ஒரு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போக மாட்டான், ஸ்கூல்ல எழுதி போடுறத எழுத மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அங்க ஸ்கூல் நடக்கும்போது தான் பக்கத்துல யாருக்கு பேப்பரையாவது வாங்கி பார்த்து எழுதி மாட்டி மல்லிகா டீச்சர்ட் எல்லாம் மாட்டுவான் தெரியுமா? பெரிய முட்டங்கள்லாம் நிப்பான். பாவி, இந்த சுபி வேற எல்லா கதையும் சொன்ன
பாத்துக்க. அவன் அசிங்கப்பட்ட கதை, அவமானப்பட்ட கதையை மட்டும் சொல்லவே இல்ல. எப்படி சொல்லுவான்? அதான் எல்லாம் சொன்ன அவன் டங்கு வர கிழிஞ்சிரு இல்லையா, எப்படி சொல்லுவான்? அப்புறம் என் கிளாஸ்மேட் பிள்ளைங்க எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணலான்னு எங்க வீட்டுக்கு வருவாவக்கா. இவன் அந்த பிள்ளைய வந்தோன்னு அங்கேயும் இங்கேயுமா நடப்பான். சோபி சோபி அப்படி தேவையில்லாம கூப்பிட்டு இருப்பான். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் அவரை முடிய பிடிச்சுக்கிட்டு போடுற அளவுக்கு சண்டை போட்டிருப்போம். அதுல வேற எங்க அம்மா சொல்லியிருப்பாவ, 2 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பேசக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு. நானே உன்ட்ட பேசாம ஒரு அழுவுல ஒதுங்கி இருப்பேன்க்கா, இருக்க விட மாட்டான். என் கிளாஸ்மேட்ஸ் பிள்ளையெல்லாம் வந்த உடனே சோபி உனக்கு மேக்ஸ்ல ஏதாவது டவுட்டா, சயின்ஸ்ல டவுட்டாமா, ஏதாவது சொல்லி தரட்டாமான்னு சொல்லிட்டு வந்து நிப்பான். இவன் பெரிய கூமுட்டன்னு எனக்கு தெரியும். ஆனா என் கூட உள்ளவளுவ, ஆஹா சோபி அண்ணனா, அவருக்கு எல்லாமே தெரியும், அவரு தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டாப்பர் அப்படி இப்படின்ட்டு இவ்வளவு எந்த பிம்பத்தை வச்சு சொல்றாளுன்னு தெரியல. அவனை ஆஹா ஓஹோன்னு வேற சொல்லுவாளுவ. ஒரு நாள் உண்டு இல்லக்கா, இவன் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு அந்த பிள்ளைங்க, அண்ணா மேக்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு, அதை சொல்லி தருவீங்களான்னு கேட்டாவ. இவனை எல்லாம் தெரிஞ்சன மாதிரி வந்து உட்கார்ந்துகிட்டு சயின்ஸ் புக்ல மேக்ஸ தேடியாங்கா. அப்புறம் ஒரு பொண்ணு, அந்த இதில் டவுட் இல்ல, எனக்கு மேக்ஸ்ல தான் டவுட்னு சொல்லிக்கிட்டு மேக்ஸ் புக்கை தூக்கி கொடுத்துக்கிட்டு இதுல இருக்க செம கிளியர் பண்ணி தாங்கன்னு சொன்னதுதான் உண்டு. இவனுக்கே மேக்ஸ்னாலே ஸ்பெல்லிங் தெரியாது. அதை பார்த்தோன்னா ஷொப்பா என்னமா ஒரு நாடகம் போட்டுட்டான் தெரியுமா. ஐயோ வயிறு வலிக்குதே, ஐயோ பசிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம். இதை கூட புரியாம எங்க அம்மையுடனே அவனை யாரும் தொந்தரவு பண்ணாதுங்க, அவன் கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தான், அந்த பிள்ளைகிட்ட அதை இதன்னு கேட்டு அவனை டென்ஷன் ஆக்காதுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைல திட்டியாவ. தெரியலன்னா கூட தெரியலன்னு சொல்ல மாட்டான், அப்படிதானே ஏதாவது சொல்லி சமாளிக்க பார்ப்பான். ஆமாக்கா, தெரியலன்னா கூட ஒத்துக்க மாட்டான், ஏதாவது சொல்லி சமாளிச்சு எடுத்து அதுலயே அவன் நல்ல பிள்ளை ஆயிடுவான். என்ன ஒரே சிரிப்பு சத்தமா கேக்குது. வா வா வா, வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிக்கிட்டு இருக்கு, வா. என்னக்கா சொல்லிட்டு இருக்க? நீ அவமானப்பட்ட கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எடி சோபி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லடி. அக்காள்கிட்ட எது சொல்லணும் எது சொல்லக்கூடாது கூட தெரியாதா? நான் ஹீரோ மாதிரி நடந்துக்கிட்ட கதையெல்லாம் சொல்லு. இவ்வளவு நேரம் சொன்ன கதையில அக்காள்களுக்கே புரிஞ்சிருக்கும் நீ ஹீரோவா சீரோவா. நீ போல ஏக்கா, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கக்கா, இவளே எரிப்புறாம பிடிச்சவளாக்கா, எப்பவுமே எனக்கு எதிராக எதுனாலும் சொல்லுவா. உண்மையை சொன்ன சுபி. அக்கா, இந்த லூசு தெரியாம எதையாவது சொல்லியிருக்கா, அதை இதெல்லாம் நம்பிய தம்பிய தப்பா நினைச்சாதுங்கக்கா. தப்பா எல்லாம் நினைக்கல சுபி, காமெடியா தான் இருந்துச்சு. நான் என்ன பத்தி உள்ள கதையெல்லாம் காலையில உங்ககிட்ட சொல்லியிருக்கா, இவ்வளவு நம்பாதீங்க. நம்பாதீங்க நம்பாதீங்க, இனிதான் இருந்து யோசிப்பான் என்னடா சொல்லல நீ போல. அப்புறம் காலங்காத்தால மழை பெஞ்சுனா ஆளை கொஞ்ச நேரத்துக்கு வெளியே காணாது. கேட்டா என்னால முடியலன்னு மட்டும் சொல்லுவா. ஏ லட்சுமி, ஏ லட்சுமி. ஏங்க இந்த வாரேன், பால்ல ஊத்தி கொடுத்துட்டு இருக்கேன், வாரேன். ஏன்? இல்ல லட்சுமி, இந்த மாடை குளிப்பாட்டல இன்னும், அதான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கூப்பிட்டேன். அங்க பால் வாங்க விடிய காலம் ஆட்கள் வந்துட்டு இருக்காவ, நான் அங்க பாக்கவா இங்க பாக்கவா? நீங்க இந்த ஒரு மாடையும் குளிப்பாட்டுங்க, மற்ற 4 மாடை நான் குளிப்பாட்டிட்டேன். குளிப்பாட்டிட்டியா? இல்ல இந்த ஒரு மாடை நின்னோன்னா இன்னதான் எல்லா மாடையும் குளிப்பாட்டணும்னு நினைச்சேன். சரி சரி, பூமாரி எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் தூங்கட்ட அந்த பிள்ளை, பரிச்சை எல்லாம் போகுது இல்லையா, தூங்கட்டு தூங்கட்டு. சரி சரி. இந்த ஒரு மாடையும் குளிப்பாட்டினா போதுமா? ஆமாங்க, எத்தனை வாட்டிங்க சொல்றது? சரி, சோப்பு மட்டும் எடுத்துதா, குளிப்பாட்டி விட்டுறியே. குளிப்பாட்டி விட்டுக்கிட்டு நானும் இன்னைக்கு கொஞ்சமா சீக்கிரமா போய் ராதிகா பபி பாத்துக்கிட்டு வரேனா. என்ன திடீர்னு? பார்வதி போனோன்னு சொன்னா, அவளை கூட போய் நானும் ஒரு 8 பிள்ளைய போய் பாத்துக்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. சரி, உங்களுக்கு வேற அங்க போகணும்னு சொல்றீங்களே, நீங்க கிளம்புங்க, மாடை நானே குளிப்பாட்டி இருக்கலாம், நீங்க போங்க. வேண்ட லட்சுமி, உனக்கு எதுக்கு சிரமம், நானே இந்த ஒரு மாடையை குளிப்பாட்டிக்கிட்டே போறேன். ரொம்ப பாசம்தான் போல இருக்கு. ஆமா, மாடை நம்ம தானே பாத்துக்கணும், அதனாலதான். பாத்தியெல்லாம் வசந்தி அக்கா, 2 இளஞ்சோடிகள் நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கத. என்ன லட்சுமி அக்கா, பால் ஊத்தி தரதுக்கு அங்க இருந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டா யாருமே வரல, என்ன 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ அம்மா வந்துட்டாளுவ, இந்த மாடை குளிப்பாட்டியதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி மாடை எப்படி குளிப்பாட்டணுங்கிறத பத்தியா? வாயை மூடிக்கிட்டு வான, பால் வாங்க தானே வந்தா, வா. என்னே, இந்த சிடுமூச்சி அக்கா கூட எப்படினே சமாளிக்கிறிய? என்ன பண்ணதுக்கு, நம்ம விதி அப்படி ஆகி போச்சு. இல்ல, நம்ம நேரம் சூப்பரா இருக்கு. எப்ப லட்சுமி வந்தாலும் அதுக்கு போல இருந்து என் நேரம் நல்லா இருக்கு. பாத்தியா சின்ன பொண்ணு,
லட்சுமி அக்காளுக்கு ஒரு பார்வைக்கு அந்த அண்ணா எப்படி பயப்படுறாவ பாரு. ஏமா காலையில நேரம் போலனியா என்ன வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறிய? காலம் காத்தாலே வா. போ போ பாலை ஊத்தி தரேன். என்ன லட்சுமி அக்காள் ஒரு பாட்டு பாடணும்னா என்ன பாட்டு பாடுவிய? அட நீ சும்மா இருமா, நீ வேற. ஓ லட்சுமி அக்கா ஓகே சொன்னாதான் பாடுவீங்களா? சும்மா இரு வசந்தி, காலங்காத்தாலே ஏன் என்னை பாடுங்கனே. நான் போறேம்மா. லட்சுமி நில்லு, ஒரு பாட்டு தானே பாடிட்டா போச்சு. எனக்காக பிறந்தாயே எனதழகே, ஓஹோ பிரியாம இருப்பேனே பகலிரவே, உனக்கு ஆசைப்பட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். வாங்கங்க. என் உச்சி முத பாதம் வேற என் புருஷன் ஆச்சு. லட்சுமி அக்கா, ஆறா இங்க எப்படி வைக்கப்பட்டுட்டு ஓடுது நீ? லட்சுமி அக்கா. உமா, நானே உன்னை பார்க்க வரேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் உமா. தங்கச்சி வேற வந்திருந்தாளா? வீட்டுல ஒரே வேலை, அதான் அங்க எங்கேயுமே நகர முடியல. ஆமா செல்வாவுக்கு ஏதோ அடிபட்டிருக்காமே, அப்படியா? ஆமாக்கா, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாவ. இப்ப பரவாயில்லக்கா. நல்ல அடியாமா? ஆமாக்கா, நல்ல அடிதான். சரியா அடி கொடுத்தேன். என்னது? இல்ல, பாத்ரூம்ல நல்ல அடிதான். அதான் இப்ப வீட்டுல தாக்கா இருக்காவ. இன்னும் 2 நாள்ல சரியாயிரும். ஓ அப்படியா? சரி சரி. எங்க பால் வாங்கவா போறா? ஆமாக்கா, பால் வாங்க தான். நீங்க வாங்கலையாக்கா? இனிதான் வாங்கணும். காலையிலே எழும்பி சமையல் பண்ணிட்டு இருந்தேனா, அதான் இன்னும் பால் வாங்க போகல பத்துக்க. இனிதான் உமா போனோம். ஆமா, காலங்காத்தாலே கீதா கடந்து திட்டிட்டு கிடந்தா. யாருமா கீதா திட்டிட்டு கிடந்தாளா? தெரியலையாக்கா. இல்ல சொல்றனே நினைக்காதுங்க. அன்னைக்கு நம்ம குளிக்க போகும்போது மாங்காய் பறிச்சே தெரியுமா? அது விஷயமா தான் ஏதோ மாங்கான்னு கேட்டு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஓ அப்படியாக்கா? சரி சரி. நான் 4 முடிக்கிட்ட எல்லாம் சொல்லி ஏற்கனவே கோழி பிரச்சனையே பெரும் பிரச்சனையா போயிட்டு இருக்குமா. இதுல வேற அடுத்தது மாங்கான்னு சொல்லிட்டு ஒரே சத்தமா இருந்துச்சு. சரிக்கா சரி, நான் பார்த்துக்கிடியே. நான் அப்புறமா வந்து செல்வாவை பார்க்க வரேனா? சரிக்கா. மாங்காய் பிரச்சனை பெரும் பிரச்சனையா அவனி வேற ராணியக்கா சொல்லிட்டு போறாவ. என்ன பால் வாங்கியாச்சா? இல்லவ பால் வாங்கதான் போனோம். கீதா போட்ட சத்தத்துல அப்புறமா பாலை வாங்கிக்கலான்ட்டு வந்துட்டோம். அங்கேயுமா வந்து சத்தம் போட்டா. இப்பதான் ராணி அக்கா என்கிட்ட சொல்லிக்கிட்டு போனாவ, மாங்காய காணலன்னு சொல்லிட்டு விடிய காலமே கடந்து சத்தம் போட்டாலாமே. ஏன் நேத்து பெஞ்ச மலையில கூட தொலைஞ்சிருக்கேன்னு அவளுக்கு அந்த அறிவு இல்லையா? அட அறிவு கட்ட சின்ன பொண்ணே, அப்படியே தொலைஞ்சிருந்தாலும் கீழே தானே கடந்திருக்கான். கீழே இல்ல இல்லையா, அதனால அவ வாரா. அப்பவே பறிக்கும் போது சொன்னேன், கிடைச்சாத்தது மாதிரி பறிச்சாதுங்க, தேவை மட்டும் பறிங்க, பிறவு பாத்துக்கலான்னு. நீங்க தான் சாக்கா பறிச்சிய. ஆமாண்ணா, சொல்லுவிய, நல்லா சொல்லுவிய. ஏன் இனி மாங்காய் பழுத்து தின்னும் போது ஐயோ வசந்தி அக்கா சொன்னதாலதான் இப்ப சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களே? ஏன் அன்னை நான் சொன்ன உங்க புத்தியில எங்க போச்சு? கூடவே இருப்பாளுவ எல்லா காரியத்திலயும். ஆனா பிரச்சனை நீ வந்துட்டா மட்டும் என்ன மட்டும் விட்டுக்கிட்டு ஓடாதான் பாக்குறேன், அப்படிதானே? ஐயோ சத்தம் போடாதீங்க. நீங்க வேற சத்தம் போட்டுக்கிட்டு மாங்கான்னு சொல்லி எவ்வளவு போறவளுக்கு வாரவளுக்கு காதுல விழுந்தா போதும். இவ்வளோ மாங்காய் கதையை பேசிட்டு இருக்காளுவ, அப்ப இவ்வளவுதானே கண்டுபிடிக்கிறதுக்கா? இப்ப என்ன பண்ணது கூமா? ஏற்கனவே அவ என் மேல சரியான காண்டுல இருக்கா. நேத்து வேற அடிச்சு தூக்கி ஒரு மரத்துல தொங்க போட்டுட்டாக வந்தேன். இதுல வேற இப்ப மாங்காய் பிரச்சனையில் நான் உண்டுன்னு தெரிஞ்சுன்னு நினைச்சுக்கோங்க. என் வீட்டுல உள்ளவனுக்கு காலில் சலங்கு கட்டி விட்ட மாதிரி ஆடுவான். கீதா சொல்லவே வேண்டாம், அவளும் ஆடுன்னு ஆடுவா. இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லியா? பறிச்ச மாங்காய் பழுத்திருக்குன்னா பங்கு வச்சு தின்னுக்கிட்டு கமுக்கமா இருப்போன்னு சொல்லி. எப்படி? சரி இப்பவே 2 எங்க வீட்டுக்கு வாங்க, அந்த மாங்காய பங்கு வச்சிருவோம். இல்லாது என் வீட்டுல இருக்க எனக்கு தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கான். வாங்க. அட 4 முடி. என்ன சின்ன பொண்ணு? இல்லக்கா, இப்ப உடனே பங்கு வச்சோன்னு நினைச்சுக்கோங்க. வீட்டுகளுக்கு எடுத்துட்டு போற வழியில பார்த்தானா மாட்டதுக்கா. 2 நாள் உங்க வீட்டிலே இருக்கட்டு, அப்படியே பழுத்துறேன் இல்லக்கா, உங்க வீட்டிலே வந்து சாப்பிட்டுட்டு போறோம். ஆமா ஆமா, எந்த பிரச்சனையும் நீங்க மாட்டிடக்கூடாது. என் தலை உருண்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா? அதனால தான் என்ன இப்படி பண்றீங்க? போதும் நிறுத்துங்க. அன்னைக்கு மாங்காய பறிக்கும் போது
எங்க வீட்டுல கொண்டு வச்சா நாங்க எடுத்து தின்றோமோனி தான் நீங்க உங்க வீட்டுல கொண்டு வச்சிய. இப்ப ஏன் பிரச்சனைன்னு சொல்லணும் ஓடுறிய? இருக்கட்டு அங்கேயே இருக்கட்டு. இழுவ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. என் விஷயத்துல அடிக்கடி நீ கிராஸ் ஆகி போறா. கிராஸ் ஆனனோ பாஸ் ஆனனோ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க. அண்ணா வாரா வாராளா? நேத்து வெளியே போனியில காத்தம் கூட எப்ப வந்திய? ஏன் உன டிஃபன் கொண்டு தரும்போது தான் வந்தேன். அட அறிவு கெட்டவளே, கொஞ்ச நேரம் கதையை மாத்தி பேச. ஒரு 8 மணிக்குள்ளால வந்துட்டேன் உமா. ஓ அப்படியா? நான் உங்களை காணலன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ண எடுக்கல. சின்ன பொண்ணு கொஞ்சம் தள்ளு. ஒன்னே கீதா தள்ளணும். என்ன கீதா என்னாச்சு? டென்ஷனா வரா? எக்கா எல்லாரும் என் வீட்லயே தான் கை வைக்கிறேன்னு இருப்பாளான்னு எனக்கு தெரியல பாத்துக்கோங்க. மான் தோப்புல மாங்காயே இல்லக்கா, ஃபுல்லா அரைக்கிட்டு போயிருக்காளுவ. ஐயே என்ன கீதா சொல்லியா? சாயங்காலம் வேற பறிக்க போறேன்னு சொன்னா, நேத்து நான் வீட்டுல வேற இல்ல பாத்துக்க. என்னாச்சு? மாங்காய் ஃபுல்லா பறிச்சுக்கிட்டு போயிருக்காளுவக்கா. நான் இந்த தடவை சும்மாயே விட மாட்டேக்கா. ஐயே ச்சே, நம்ம ஊர்ல ஏன் தான் இப்படி இருக்கியாவனே தெரியல. அதான் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பாக்குறேன். இல்லன்னு இந்த தடவை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேக்கா. சும்மா விடலன்னா பிடிச்சு வச்சிக்க. உங்களுக்கு யாருக்கு மேலே டவுட் இருந்தா என்கிட்ட சொல்லுங்கக்கா. கள்ளனுட்டே போயே டவுட் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியாலே. இவ்வளவு மாதிரி ஒரு கூமுட்டை உலகத்துல கிடையாது. நானும் 4 பேர்கிட்ட விசாரிக்கேன் கீதா, யாருன்னு கண்டுபிடிப்போனா? சரிக்கா. அப்படியே போயிராம நான் வெட்டிக்கிட்டு போறாமா, அப்படியே கழுத்து திருப்பீர போகும்போதுல இருக்கு. ஏய் ஓவரா பேசாதடி. சாரி கீதா, நான் சண்டை போடுற மைண்ட்லயே இப்போ இல்ல. அப்படி இருந்துச்சுன்னா சொல்லி அனுப்பேன். வா ஒத்தைக்கு பாத்துடலாம். சலக்கு சலக்கு சரிக்கு செயல்ல சலக்கு சலக்கு, வெள்ளக்கு கோபம் வந்தா வெள்ளக்கு. ஏண்டி அட்டட்டா அல்வா துண்டு இடுப்பு இடுப்பு. என்ன உமா? என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, இவளை பார்த்தாலே கலாய்க்கணும் போல இருக்கு எனக்கு. அவ இங்க நேரம் என் வீட்டுக்கு போறா. போங்க போய் பாருங்க, மாட்டினா நீங்க தானே மாட்டுவிய. இழுவ எப்படி சொல்லிய பாரு சின்ன பொண்ணு. சும்மா சொல்லியாக்கா. ஏன் செல்வி, நீ கொஞ்ச நேரம் தூங்க கூடாதா? நான் எல்லா வேலையும் பாப்பேன்ல, நீ இப்ப எதுக்கு எழும்பி வந்தா? கொஞ்ச நேரம் போய் படுக்கிறியா? போய் படு. இல்லக்கா, எவ்வளவுதான் படுத்தாலும் ஒரு 5:30 மேல தூக்கமே வர மாட்டேங்குது பாத்துக்க. பிள்ளைய பள்ளியோடத்துக்கு போகும்போது காலையிலே எழும்பி சமைக்கிறது பத்தியா, அதான் தூக்கமே வரல. அதுல வேற சர்ச்சில் வேற சவுண்டு கேட்டுச்சு இல்லையா, அந்தால அப்படியே முழிச்சிட்டேன். காப்பி எடுத்துட்டு வரட்டா, குடிக்கிறியா? வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆவட்டு, பிள்ளைய மூணம் கலந்து உறங்குது. ஆமா சுபி எங்க சைக்கிள் எடுத்துட்டு காலங்காத்தாலே போனா, இன்னும் ஆளை காணல. கிரிக்கெட்டான் பையன், கிரிக்கெட்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் நிப்பான் பாத்துக்கிடுங்க. காலையிலேயே போறேன்னு சொல்லிட்டு பெய்யாச்சு. நான் காலில் எழும்பி வாசல் தெளிச்சு கோலம் போடலான்னு வரும்போதே அவன் சைக்கிள் எடுத்தான். எங்க மக்கா போறான்னு கேட்டேன். நான் எதுவும் சொல்லுவேன்னு என்ன நினைச்சா நான் என்னன்னு தெரியல. இப்ப வரேன் பெரியம்மான்னு சொல்லிக்கிட்டு போனான் பாரு. நீ ஏதாவது கேப்பா திட்டுவான்னு சொல்லாம கொள்ளாம போயிருப்பான். கிரிக்கெட் விளையாட போயிருக்கிட்டேக்கா, இப்ப வருவான். ஓ அப்படியா? என்ன அத்தானை காணல? உங்க அத்தான் அவ இப்பதான் ஒரு 2 வாரமா காலையில எழும்பி வாக்கிங் போறாவ பத்துக்க. என்ன வாக்கிங் போறாவள அத்தான்? இந்த வயசுல உடம்ப குறைச்சி எதுக்கு? குறைக்க வேண்டிய வயசுல உடம்ப குறைக்கணும். வயசான தொப்பையில வரதான் செய்யும். அவையெல்லாம் அப்படி தாண்டி சொன்னவ. நானும் என் மூலம் கிண்டல் பண்ணோமா, அதான் பெயிருக்கு வாக்கிங் போய் எப்படியாவது வெயிட்டை குறைப்பேன்னு பெயிருக்கு. அப்ப எங்க வீட்டுல உள்ள வேலையும் விடணுமே. என்ன அக்கா தங்கச்சி ஒரே சிரிப்பா இருக்கு? அட வாங்க அத்தா. என்ன செல்வி, காலங்காத்தாலே 2 வாசல்ல இருந்துகிட்டு என்னவா யோசிச்சுட்டு இருக்கிறிய? என்ன யோசிச்சிருப்பிய? நீ உன் வீட்டுக்காரனை சொல்லி ஏதாவது சொல்லி சிரிச்சிருப்பா, அதுக்கு ராணி என்ன ஏதாவது சொல்லிருப்பா, அதுதானே? எப்படி அத்தா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய? உங்க அதான் பத்தி சொல்லி சிரிச்சோனே. ஆமா, பொம்பளைகளுக்கு வேற என்ன கதை? பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, ஏது நடக்குது, சொந்த வீட்டுக்குள்ள நடக்கிற கதை, இதத்தானே பேசிக்கிட்டு இருப்பிய? ஆமா ஆமா, 6 மணிக்கே டீ கடையில போய் இருந்துகிட்டு ஆம்பளை என்னத்த பேசுவீங்களோ? ஷோ எப்பா வந்துட்டாப்பா. சரியத்தான், நாங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டு, நீங்க தூரமா போயிட்டு வர்றீங்க. உண்மையா சொன்னா தூரமா தான் போயிட்டு வரேன். வாக்கிங் போய் சொல்லிட்டாவடே.
துணைக்கு உங்க அக்காளையும் வாணி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. அவளே பன்னி குட்டிக்கு 10வது குட்டி போல இருக்கா. ஆ கூட வரலாம் இல்லையா? ஆமா ஆமா, நான் ஒன்னும் அவ்வளவு ஒன்றும் வெயிட் கிடையாது. வெயிட் கிடையாது, சிம்ரன் மாதிரி இருக்காவா? ஆளை பாரு. உங்களுக்கு என்ன எதுவும் சொல்லலைன்னா தூக்க வராதே. போங்க போங்க, காப்பி ஊத்தி தரேன். பாத்தியா, வா துறக்க வழி இல்ல. போங்க அத்தா, அவ ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லுவா. யாரு? உன் அக்கா விளையாட்டுக்கு சொன்ன நீ பார்த்தா? எல்லா வீட்டுலயும் ஆம்பளைகளுக்கு இதுதான் நிலைமையா இருக்கு. என்னத்த சொல்ல? போதும் போதும், போங்க உள்ள போங்க. போறேன் அம்மா. ஏக்கா, நாளைக்கு காலைல சாப்பிட்டுட்டு கிளம்பி என்ன இரு, நாளைக்கு போலாம். நீ வேற 2 நாள் நிக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு 1 வாரம் ஆக போகுது. நான் கிளம்பி இன்னைக்கு ஒரேடியா நில்லு, திருவிழா எல்லாம் முடியட்டு ஒரேடியா கிளம்பலாம். ஏய் சும்மா இரு, திருவிழாவுக்கெல்லாம் வர முடியாது. நில்லு, சேர்ந்து போலான்னு சொல்லியல்ல. சரிவிய வரட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வாங்க. லட்சுமி அக்கா, வா லட்சுமி. ஏக்கா, திருவிழாவுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணுமா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலும் எப்படி? இல்லையே லட்சுமி, என்கிட்ட ஒன்றும் சொல்லல. அப்படியாக்கா, ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கணுமா? 600 ரூபா கேட்க அளவு பார்த்துக்கிடுங்க. எப்படி எடுப்போமா வேண்டாமா? எல்லாரும் எடுக்கவனும் எடுப்போம் லட்சுமி. சரிக்கா, நான் அதை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உட்காரு லட்சுமி கொஞ்ச நேரம். இல்லக்கா, நான் அதை கேட்டுட்டு போதான் வந்தேன். கொஞ்சம் போல வேலை கிடக்குக்கா, அதை முடிச்சுக்கிட்டு வரேன்னா. சரி லட்சுமி, அப்போ போ. ஏன்க்கா லட்சுமி அக்கா எதுனாலும் ஒன்னு கேட்டுதான் செய்வாங்களா எப்படி? ஆமா செல்வி, எதுனாலும் என்கிட்ட வந்து கேப்ப பத்துக்க. நல்ல பொண்ணு. சரிதான். என்ன சின்ன பொண்ணு, நேத்து நைட்டு வெளியே போயிருந்தா இல்லையா? எப்ப வந்த வீட்டுக்கு? வீட்டுக்கு என்னமோ ஒரு 9-9:30 வந்துட்டோம்க்கா. ஓ அப்படியா? நாங்க வெளியே போயிருந்தோமா, ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கி தந்தாவ பத்துக்க. என்ன வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி தந்தாவ சின்ன பொண்ணு. நேற்று நல்ல சந்தோஷமா இருந்து. முதல் முறையா 4 முடி சொந்த காசுல வாங்கி சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு தான் சந்தோஷப்பட்டிருக்கு. அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் நீங்க எங்கக்கா போனீங்க? கொஞ்ச நேரம் அந்த மணிமேடை பக்கம் ஜுராசிக் பார்க் இருக்குல்ல, அங்கெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே சுப்புலட்சுமி விஜயலட்சுமி கடையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். கடை சுற்றி பார்க்கவா போனீங்க? சும்மா ஷாப்பிங் எல்லாம் ஒன்றும் போகலையா? என் வீட்டுக்காரே என்ன இது கூட்டிகிட்டு போனதே பெரிய விஷயம். அதில் வேற உமாலும் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லிட்டா. கையில் பைசா சுத்தமாக இல்லை தான், இருந்தாலும் இவ்வியே தான் உமாக்கி ஆட்டுட்டாளேன்னு சொல்லிட்டு கட்டாட்டி பறக்கி எடுத்து வாங்கினவ. போதும், ரொம்ப இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு படம் காட்டிக்கிட்டு இருக்காதுங்க. போதும் போதும். நான் எதுக்கு உமா உங்ககிட்ட படம் காட்ட போகிறேன்? நான் உண்மையை தான் சொன்னேன். இப்போ என்ன, நேற்று வாங்கிட்டு இருந்த துவாசை இவ்வளோ ரூபா வேணுமா எப்படி? நாளை மீன் வாங்கும்போது தந்தா போது, இப்போ வேண்டாம். கண்டிப்பாக வாங்கிக்கிடுவிய, பார்ப்போம். அப்போ எதுக்கு இழுவ? தரது மாதிரியே கேட்டா? கேட்கறது எங்கள் கடமை, தராமல் இருக்கிறது எங்கள் உரிமை. அவளை போச்சலு. நீ எங்கெல்லாம் போன சின்ன பொண்ணு? நேற்று நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங்க்கா. எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேற நாகர்கோவில் வந்திருந்தாவ. எதர்ச்சியாக தான் பார்த்தது கேட்டீங்களா? எங்கள் அம்மா இருந்தால திருவிழா வர போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ. வீட்டுக்காரர்களுக்கு பிள்ளைக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ. கொள்ளாமே உங்கள் அம்மா எடுத்தாரவ பாரா. நான் அந்தால என் மாமியாருக்கு ஒரு சாரி எடுத்துட்டு வந்தேன்க்கா. என் மாமியாருக்கு நல்லா பிடிச்சிருக்கும் போல. பாரா, மாமியார மருமலாம் அடிச்சுக்கிட்டு மாளியாலோனே ஊரெல்லாம் பியாரு. மாமியாருக்கு மருமோ சாரி எடுத்து குடிக்க. போதும் போதும், உங்க கண்ணு பட்டாலே சிங்கி போயிடும். போதும். உமா, என்ன சார்ஜ்? கீதாவை எங்கேயாவது பாத்தியா? வீட்டுல ஆளு காணல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தோப்புல மாங்காய் காணலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் கேட்டுக்கிட்டு இருந்தா. கிடைச்சோ என்னமோ. ஏன் இப்ப அவளையே காணலையா? ஆமா உமா, அதை இங்க எங்கேயாவது இருக்கலான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ வேலையை கிளம்பணும் பாரு, அதுக்குதான். நீ நேரம் ஆச்சுன்னா கிளம்பு ஜார்ஜ், நான் அவளை கண்டனான்னு சொல்லிக்கிட்டேன். சரி உமா, கதவு திறந்துதான் கிடக்குன்னு அவகிட்ட சொல்லிருந்தா. நான் இப்பதான் கிளம்புனேன்னு சொல்லிரு. சரி சரி ஜார்ஜ். மதியம் என்ன சமையலாக உங்க வீட்டுல? ரசம் வச்சத பார்த்தேன், வேற என்ன வச்சான்னு தெரியல. யாரு? கீதா வச்ச ரசமா? அவ வச்ச ரசமே விஷம் போலதான் இருக்கான். எப்படி சமாளிக்கியா? உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். செல்வா வரலையா வேலைக்கு? இன்னைக்கு ஒரு நாள் அவிய லீவு தான், நாளையில இருந்து வருவாவ. ஓ அப்படியா?
ஏதோ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்ததாட்டு கேள்விப்பட்டேன். இப்ப பரவாயில்லையா உமா? பரவாயில்ல பரவாயில்ல. சரி உமா, அப்ப வந்தா சொல்லிரு. சரி சரி, நீ கிளம்பு, நேரம் ஆகுதுண்ணா. என்னண்ணா இழுவ இவ்வளவு க்ளோஸா பேசுறதுக்குன்னா எப்படி நீங்க ரெண்டு ஃப்ரெண்டா? நீ அதெல்லாம் எப்பவோ ஃப்ரெண்ட் ஆவியாச்சு. நீங்க லேட்டுன்னு நான் என்னத்த பண்ணதுக்கு? உமா, உன்னை சும்மா சொல்லக்கூடாதுடே, சரியான ஆளுதான் நீயும். என்ன சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தமா, மற்றவளுக்கு வந்தா என்ன தக்காளி சட்னியா? அதான் ஜார்ஜிட்ட பேசுவேன். இப்போ நானும் ஜார்ஜும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசினாலே அவங்க ரெண்டு பேருக்கும் காண்டாகுது இல்லையா? அதுதானே வேணும். பாரா உமாவுக்கு புத்திசாலித்தனத்தை. கூப்பிடுங்க புஷ்பாக்கா, எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. என்ன மஞ்ச மண்டை முக்கிட்டு நிக்குது? வாகிதா, என்ன சொல்லுங்கக்கா எல்லார்கிட்டயும். என்ன கீதா, மாங்காய காணலன்னு சொன்னா கிடைச்சா எப்படி? புஷ்பாக்கா, எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் சொல்லுங்க, கிளம்புவோம். பாருங்க, 3 நாள்ல கேட்டுக்கிடுங்க. திருவிழாவுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காவ. எப்படி ஒரே கலர்ல சாரி எடுப்போமா? உங்களுக்கு ஓகேவா? என்ன ரூபா தரணும் கீதா? இன்னும் 2 டேஸ்ல தரணும். எவ்வளவு ரூபா? 600 ரூபாய். சரி ஓகே, எனக்கு ஓகே. ராணியக்கலை லட்சுமி அக்கலை என்ன சொன்னாவ? அவங்க அப்பவே ஓகே சொல்லிட்டாவ. வசந்தி, நீ 600 ரூபாயா? திருவிழா செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல சாரி வேற 600 ரூபாய் எடுத்து உடுக்கணுமான்னு ஒரு பக்கம் தோணுது. உமா நீ? எனக்கு ஓகே தான். சரி, எல்லாரும் ஓகே சொல்லியாவ. பின்ன என்ன பண்ண? சரி, நான் என் குழந்தை நட்டந்தாவது வாங்கி தரேன். ஓகே தான். 4 முடியும் ஒன்னொன்னா தரைச்சி எடுத்துருவேன். ஏய் அம்மா, உடனே வராதம்மா, ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஒரு பேச்சுக்கு சொன்னது ஒரு குத்தமாயி போச்சா? பேச்சுக்கு சொன்னாலும் மூச்சை நிறுத்திடுவேன். மனசுலச்சா? சரி, அப்ப உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே தான், ஓகே தான். வாங்கக்கா. அப்புறம் கீதா, என்ன? ஜார்ஜ் வேலை கிளம்பிட்டான். சொல்ல சொன்னான், கதவை பூட்டலியாம், கதவு திறந்துதான் கிடக்கான். கவனிச்சிக்க. அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்களா? என்கிட்ட தான் வந்து சொல்ல சொன்னான். சொல்லிட்டேன். இந்த மனுஷனுக்கு யாருக்கிட்ட எதை சொல்லணும்னு கூட தெரியல. வாங்கக்கா. அவ மேல உள்ள கோவத்தையும் வாங்கக்கா போங்கக்கான்னு என் மேல காட்டியா? அறிவு கட்டவா. இன்னைக்கு என்னமோ சமையல் ரசமாமே. உண்மையா? பாருங்கக்கா, எவ்வளவு நேரம் அப்ப வந்து பேசிட்டு இருந்திருக்காவணி. எதுக்கு நான் இப்ப அதை இதையும் சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை முட்டி விடியா? ஏன் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெருக. கொள்ளவுமா கொள்ளம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.